ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற செங்கல் ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட் இருக்குது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிஃபார்மிட்டி செக் பண்ணுங்கள். பிரிக் சைஸ் எல்லாம் சேமாக இருக்கணும், கலர் யூனிஃபார்மாக இருக்கணும், ரொம்ப வேரியேஷன் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சவுண்ட் டெஸ்ட். 2 பிரிக்ஸை லைட்டாக அடித்து பாருங்கள். நல்ல குவாலிட்டி பிரிக்ஸ் கிளியர் மெட்டாலிக் சவுண்டை கொடுக்கணும். டல் சவுண்டு வந்தால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராப் டெஸ்ட்டு. ஒரு பிரிக்ஸ் அப்ராக்சிமேட் 1 மீட்டர் ஹைட்டில் இருந்து ட்ராப் பண்ணால் செங்கல் பிரேக் ஆகக்கூடாது. ஸோ குட் குவாலிட்டி பிரிக்ஸ் ஈஸியாக பிரேக் ஆகாது. நெக்ஸ்ட்டு வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட். ஒரு ட்ரையான பிரிக்ஸை எடுத்து வெயிட் மெஷர் பண்ணுங்கள். இது W1 அப்படின்னு வேல்யூ வச்சுக்கோங்க. அதை 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் சோக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே எடுத்து அதை தொடச்சிட்டு மறுபடியும் வெயிட் பாருங்கள். அது W2 வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போது இதை கேல்குலேஷன் பண்ணலாம். வாட்டர் அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு W2 மைனஸ் W1 டிவைடட் பை W1 இன்ட்டு 100. கிளே பிரிக்ஸாக இருந்தால் ஆன்சர் 20%க்குள்ளே இருக்கணும். சாலிட் பிரிக்ஸாக இருந்தால் 10%க்குள்ளே இருக்கணும். கிளே பிரிக்ஸுக்கு 15%லேருந்து 20%க்குள்ளே வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடலாம். பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டேம்னஸ் ப்ராப்ளம் வராது. இந்த சிம்பிள் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.